100 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் தான் வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனை எழுவதற்கான காரணம் என்ன? 100 வருஷமாக இது இல்லை, இப்போ இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதே. என்னுடைய லேண்டை நீங்கள் வந்து திருடிட்டீங்க. ஒரு 2-3 தலைமுறை என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து பார்க்காம விட்டாங்க. 4வது தலைமுறை என்னுடைய பிள்ளை வந்து சார் அது என்னுடைய லேண்டு, மேடம் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் 3 வருஷமாக உங்கள் அப்பையும் தாத்தையெல்லாம் பேசாமல் நீ எதுக்கு வரீங்கன்னு கேட்பீங்களா? உரிமையை எப்போது வேண்டுமானாலும் 500 வருஷம் முன்னாடி ராமர் கோயில் இடிக்கப்பட்டது. 150 வருஷமா கோர்ட்டு கேஸே நடந்துச்சு. 150 வருஷமா நீ பேசாம இருந்தா இப்பயும் பேசுறேன்னு கேட்டான்னு அர்த்தம். என்ன பேசுறான் விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறான் பாரு. ஆனா மனுஷனால எதுவும் செய்ய முடியாது. கடவுள் மனுஷன் வச்சா பாரு அவன் ஆட்சி என்ன ஆகும். எல்லாம் தான் திட்டுறாங்க அவனை. அவன் அந்த காலத்துல இருந்து நல்லவனே கிடையாது. அவன் அப்படித்தான் என் ஓட்டுலன்னு இல்லை, திருட்டு ஓட்டை போட்டு எல்லாம் அந்த காலத்துல இருந்து வர வச்சுட்டாங்க. அவன் அப்பாவும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தா, இவரும் அப்படித்தான் பண்றாங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எந்த மதத்துக்கும் எதிரான விஷயம் இல்ல, எந்த மதத்துக்கும் தொந்தரவு பண்ற விஷயம் இல்ல. அங்க விளக்கு தூண் தீபத்தூணே இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு கேள்வி இல்லை. தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, எதுக்காக இருக்கு சொல்லுங்க. மலை மேல ஒரு கம்பம் இருக்குது, அந்த கம்பத்துக்கு பேர் தீபத்தூண். என்ன பர்பஸ் சொல்லுங்க. இந்த விளக்கு ஏத்துறதுக்கு இந்த தீபம் ஏத்துறதுக்கு அதான தூணே. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. 100 வருஷமா ஏத்தல, ஆமாம் நான் ஏற்கிறேன். சோ எப்பவுமே ஏத்தக்கூடாதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது, அதுக்கு என்ன செய்ய? என்னையா பண்ணுங்க? யாராவது இன்னொரு மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களா, இன்னொரு மதத்துக்கு ஆதரவா ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துறாங்களா, அவர்களுக்கு தர்ம சங்கடம் ஏதாவது கொடுக்குறாங்களா? தீபத்தூண்ல தீபம் ஏத்துறேன், என்ன பிரச்சனை இருக்க முடியும்? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதனால சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறா? இப்ப நான் கேட்கிறது, ஏதாவது ஒரு மதத்துக்கு எதிராக அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்களான்னு கேளு. நான் என் கோயில்ல பூஜை பண்றேன்னு சொல்றேன். இது உங்க மதம், உங்க உணர்வு எங்க பாதிக்கப்படுது நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இந்துக்களுக்கு எதிர்ப்பு நிலையில இந்த திமுக ஓட்டு வாங்குறதுக்காக தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கி இந்து மக்களுடைய கோயிலுக்கு வழிபாட்டு தலை செய்யாம இன்னைக்கு தடுக்கிற இந்த அரசை தூக்கி எறிங்க. இந்த தமிழ்நாடா பாகிஸ்தானா? தமிழ்நாடா பாகிஸ்தானா? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தனைக்கும் மசூதி இருக்கிறவர்கள், தர்கா இருக்கிறவர்கள் யாரும் சண்டைக்கு வரல. இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் திருமாவளவன் சண்டைக்கு வராரு, பேசன்மோகன் சண்டைக்கு வராரு, வீரபாண்டியன் சண்டைக்கு வராரு, எல்லா பெருமக்களும் நீதியரசரை போட்டு அந்த வாங்குவாங்க. வேற யாரையும் திட்ட முடியாது, நீதிபதியே திட்டுறாங்க. கற்பனைக்கு எட்டாத வகையில திட்டுறாங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தர்காவுக்கு சொந்தமான இடம் இது, கோவிலுக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னு தெளிவாக வரையறை செய்யப்பட்டு விட்டது. வரையறை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் எங்கே விளக்கேற்றினால் என்ன, இங்கேதான் ஏற்ற வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல்லு மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எந்த சர்வே கல்ல 10 லிட்டர் எண்ணெய் ஊத்துற மாதிரி மேல குழி இருக்கும்? எந்த சர்வே கல்ல கீழே பீடம் இருக்கும்? எந்த சர்வே கல்ல கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இருக்கும்? இதெல்லாம் திருப்பரங்குன்றம் தீபத்துள்ள இருக்கு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. சர்வே கல்லு வேற, தீபத்தூண் வேற. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, நக்கிற நாய்க்கு செக்குன்னு என்ன சிவலிங்கம் என்ன, அதுக்கு வித்தியாசம் தெரியாதும்பா. அது பழமொழி. நான் அந்த பழமொழி அதுக்கு உதாரணமா இந்த இப்ப பேசுறவங்களுக்கு நான் உதாரணம் கொண்டு வர விரும்பல. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஒரு நாள் தீபத்தை ஏத்தினா இந்த பிரச்சனையே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், இது யாருக்கும் இந்த பிரச்சனை. இப்ப மசூதிக்குள்ள போய் ஏத்த போறாங்கன்னு சொன்னா தப்பு. இந்து நானாவே கேள்வி கேட்பேன். அது ஒரு மூலையில இருக்கு, அது பாட்டுக்கு ஏத்துற வேலையை முடிஞ்சு போய் இவ்வளவு தூரத்துக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு
எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு, கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்றாங்க, கலெக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எவரிபடி சாவேர். அவர் சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மாட்டேன்னு சொல்லி சொன்னா நாங்க 144 போட்டிருக்கோம், நாங்க அப்பீல் போயிருக்கிறோம், நோ ஸ்டே, எந்த தடையும் இல்ல. அப்ப நிறைவேற்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம்னு கிளம்பிட்டு நீதிமன்ற உத்தரவு தடை வரட்டும், we can understand. தடை இல்லாத போது நிறைவேற்ற மாட்டோம்னு சொன்னா சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தியில்ல இருக்க மாட்டேன், எப்படி அடிக்கிறாய் பாரு. என்ன காரணத்துக்காக இப்போ 1923 வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல, இல்ல இப்ப இருக்கிற மாதிரி நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்கன்னு எதனால நான் அறிஞ்சு ஒப்புதல் கொடுக்கலங்கிறது இல்ல. ஸ்டேட்டஸ் கோ போலாம், ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு போகலாம். நீதிமன்றம் வழக்காட்டி பத்தி நீதிமன்றம் தானே, அந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்கணும்னா இந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்க மாட்டீங்களா? எந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த நீதிமன்ற உத்தரவை எதுக்குறீங்க? அப்ப அந்த நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டுறீங்க. கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், மண்ட கர்வம். பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கிற வேற ஒண்ணு செய்யற. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாரு. இந்த ரெண்டு நீதிபதி சொல்லுமா? தமிழ்நாடு நீதிமன்றமே இப்படி ஆயிடுச்சா? எல்லாருமே திமுக எதிராக போயிட்டாங்களா? எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக போயிட்டாங்களா? இதான் நியாயம் வேண்டாமா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? தர்கா சந்தன கூட பிரமாதமா போகுது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுறாங்க. வேளாங்கண்ணியில் மசூதி இருக்குது, அம்மாவுடைய தேர்பவனி வருது. தேர்பவனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயிலே கிடையாதா? வேளாங்கண்ணி கோயில இந்துக்கள் போல மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இந்துக்கள், நீங்க என்ன உள்ள வந்துறீங்க? அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க, மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தா மற்றவங்க உட்காந்துருங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அனுமதி கொடுத்திருந்தா ஒத்த மனுஷனோட போயிட்டு வந்திருக்கும், ரொம்ப போனா 10 மனுஷனோட போயிட்டு வந்திருக்கும். அனுமதி மறுத்தனால இப்ப இந்தியா போல பிரச்சனை ஆயிடுச்சு. டெல்லி வரைக்கும் நியூஸ் போடுறீங்க. அவர் நீங்க நேத்து பூரா நம்ம என்ன லைவ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம்? திருவண்ணாமலையில கார்த்திகை பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தீபத்தை பார்த்துட்டு இருந்தோம். யாருமே இந்த பிரச்சனையை பார்க்கல. இவர் போயிட்டு ஓரமா போய் ஏற்றிட்டு வந்திருப்பார், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவர் அனுமதி மறுக்க போய் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பின்னாடி போயிடுச்சு, திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறது முன்னாடி வந்துருச்சு. யார் காரணம்? எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். நானும் தீபத்தொன்னு போட்டிருக்கு சார், ரொம்ப நாளா ஏத்தாம இருக்காது, தீபத்தொன்னு தீபம் ஏத்திக்கிறேன் சார். ஏத்திக்கோ, பெரிய கூட்டம் வேண்டாம், சரி போய் 10 பேர் ஏத்திக்கோ. சார் பிரச்சனை பண்ண, சரி ஒரு ஆள் போய் ஏத்திக்கோ. இது என்ன சிக்கல் வந்துச்சு? யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்கும் இந்த நியூஸ். இத உலக செய்தி ஆக்குனது யாரு? தடை பண்ணது மூலமா வந்துச்சு. வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வரும்? பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உட்பட பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இந்த கந்தர் மலை சொல்லோட திருப்பரங்குன்றம் மலைக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, நாங்க மாட்டு எங்களுடைய வேலையை பார்க்கிறோம், அங்க தர்கால நாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைலாம் தடைன்னு அரசாங்கம் போடும்போது வருது. இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்கக்கூடிய விஷயத்துல நான் திடீர்னு 144 தடை போடுறேன்னு என்ன கணக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. போடு